பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கையை எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது, இவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக கிடைக்கும். காரணம் என்னன்னா, ஹெச்ஓடியே வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால. 2 கூடியவன் செவ்வாய் என்பதால் தனாதிபதி செவ்வாய் இமீடியட். சந்திரன் எப்பயுமே யோகாதிபதியாக இருந்தால் ராஜாவாக்கி அழகு பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. சந்திரனுக்குரிய பெரிய ப்ளஸ்ஸே என்னன்னா, ஒருத்தரை வந்து ராஜாவாக்கிடுவார். அதாவது வந்து சாதாரண இடத்துல இருந்தேன் சார், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம். கூடியவன் சந்திரன் என்பதால் கற்பனா உலகத்தில் அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், கதை புனைப்பவர்கள், இவர்கள் வந்து ஒரு ஸ்டோரி மேக்கப் பண்ணி பண்றதெல்லாம் இவங்களை அடிச்சுக்க முடியாது. மீனராசிக்காரர்களுக்கு 7 கூடியவன் புதனாக இருக்கிறார். 7 கூடியவன் புதனாக இருப்பதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து 2 மனைவி அல்லது 2 திருமணம் போன்றவை இன்பில்டாவே இருக்கும். உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கான வாழ்வியல் பலன். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையா? பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய ஹடில்ஸை சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கை ஒரு போராட்ட களமாகவே இருந்திருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வந்து ஜென்ரலாகவே ஹெச்ஓடி சூரியனே ப்ராப்ளம். 6 கூடையவனாக சூரியன் விளங்கி விடுகிறார். சூரியன் 6 கூடையவனாக இருக்கிறதுனால அவர் தான் ஹெச்ஓடி, அவரே ப்ராப்ளங்கிறதுனால என்ன ஆகும்னா, பெரும்பாலும் அந்த தலைமைத்துவம் வர்றதில் பெரிய போட்டிகளும் இழுபறிகளுமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமே ஒரு தலைமைத்துவம் வர்றதுக்கு இவங்க கையில் கிடைக்கிறதுக்கு போராட வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக கிடைக்கும். இவர்களாம் இவங்களுடைய ஜென்ரல் நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலும் இவர்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக கிடைக்கும். காரணம் என்னென்னா, ஹெச்ஓடியே வந்து ப்ராப்ளமாக இருக்கிறதுனால. 2 கூடியவன் செவ்வாய் என்பதால் தனாதிபதி செவ்வாய் இமீடியட் மணி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் இறங்குறாங்க, ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இதுலேருந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக சம்பாதிச்சிருவாங்க. போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு டக்குன்னு நடக்கும். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பண யோகம் என்பது இன்பில்டாகவே இருக்கும். ஏன்னா 5 கூடியவன் சந்திரனாக போயிடுறார், யோகாதிபதி. சந்திரன் எப்பயுமே யோகாதிபதியாக இருந்தால் ராஜாவாக்கி அழகு பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. சந்திரனுக்குரிய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, ஒருத்தரை வந்து ராஜாவாக்கிடுவார். அதாவது வந்து சாதாரண இடத்துல இருந்தேன் சார், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சந்திர பகவான் தருவார், ராஜாவாக்குவார்னு பேர். அதே மீனராசிக்காரர்களுக்கு 7 கூடியவன் புதனாக இருக்கிறார். 7 கூடியவன் புதனாக இருப்பதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து 2 மனைவி அல்லது 2 திருமணம் போன்றவை இன்பில்டாகவே ஏற்படும். அல்லது வந்து அது மாதிரியான ஒரு 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 விஷயம் உண்டாகிட்டு போயிடும். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். இவர்களுக்கு நிச்சயமாக இந்த விஷயம் நடக்கும். இது இவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு, கன்னி ராசிக்காரர்களுக்கு, தனுசு ராசிக்காரர்களுக்கு, உபய லக்னங்கள் இருக்கிற 4 ராசிக்காரர்களுக்கும் இதுதான் நடக்கும். அதே மாதிரி பெரும்பாலும் இவர்களுக்கு 8 கூடியவன் சுக்கிரன் என்பதால் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்பொழுதுமே இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள், ஸ்கின் சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கள், முடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி ஸ்கின்னுங்க. சுக்கிரன் என்பதால் இனப்பெருக்க உறுப்புகள், அதாவது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் போன்றவையெல்லாம் இவர்களுக்கு இன்பில்டாகவே இருக்கும். காரணம் என்னவென்றால் 8 கூடியவன் சுக்கிரன். அதே மாதிரி 9 கூடியவன் வந்து பார்த்திங்கன்னா, அதே செவ்வாய் பகவான் என்பதால் உங்களுக்கு வந்து பாக்யாதிபதி செவ்வாய். அப்போ ரியல் எஸ்டேட் தாறுமாறாக இருக்கும். பார்த்திங்கன்னா, இவங்கெல்லாம் லேண்ட் விற்க ஆரம்பித்தாங்கன்னா அப்படி விற்பாங்க. ஜனாதிபதி இவங்க லேண்டு ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சூப்பராக ப்ரமோட் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு லேண்டு வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்குன்னு லேண்டு யோகம் அமையிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் லேண்டு வாங்கி விற்பாங்க. லேண்டு வாங்குவாங்க, அந்த லேண்டை ஒரு லாபத்துக்கு விற்பாங்க. அந்த லாபத்தை வச்சு இவங்க தொழில் பண்ணுவாங்க. இப்போது இந்த பிஸ்னஸ் இவங்களுக்கு செட் ஆகும். லேண்டாக வாங்குறது, அது ஒரு ரேட்டு வந்தப்புறம் விற்கிறது, லேண்டாக வாங்குறது, ரேட்டு வந்தப்புறம் விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இன்பில்டாக ஏற்படும். அதே மாதிரி வந்து இவர்களுக்கு 9 கூடியவன் செவ்வாய் என்பதால் உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கிற யோகங்கள் போன்றவையெல்லாம் இன்பில்டாகவே இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள், அண்ணா தம்பி, எப்பயுமே அந்த ஒரு அண்ணா தம்பி உறவிலேயே அவங்க இருப்பாங்க. அண்ணா தம்பி அப்படிங்கிற அந்த 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 பாண்டிங்லேயே இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி 10 கூடியவன் குரு என்பதால் பெரும்பாலும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரும்பாலும் வந்து இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு இறைவன் சம்மந்தப்பட்ட பூஜா காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவர்கள் இன்பில்டாகவே இருப்பாங்க. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகத்தில் இவர்கள் வந்து மிகுந்த பெயர் எடுப்பார்கள், நல்ல பெயர்லாம் எடுப்பாங்க. ஆன்மீகத்தில் இவர்கள் வந்து ஆன்மீகவாதிகளாக, ஜோதிடராக விளங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4 கூடியவன் புதன். அதனால் பெரும்பாலும் டீச்சர்ஸாக, ஜோதிடம், எண்கணிதம் போன்ற விஷயங்கள் பயின்றவர்களாக, டிஜிட்டல் மேனிப்புலேஷன்ஸ், அதாவது வந்து ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் வல்லுநர்களாக, அதே மாதிரி டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட துறைகளில் வர்த்தகர்களாக, அதை வந்து வர்த்தகர்கள்னால் எப்படி, டிஜிட்டல் வர்த்தகம், ஆன்லைன் ஷேர் ட்ரேடிங்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களாங்க இவங்க இருப்பாங்க. மீனராசிக்காரர்களுக்கு புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் பிரச்சனைகள் வரும். புதன்னா என்ன, மருத்துவம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலே கிடப்பாங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பார்க்கு மாதிரி.
அடிக்கடி போயிட்டு வருவாங்க. இவர்களுக்கு ஏன் அப்படின்னா இவர்களுக்கு வந்து புதன் வந்து மருத்துவக்காரகன், அவனே வந்து பாதகாதிபதியாக போயிடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் படுக்க வச்சு நல்லா இருப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுங்க கையுமாவே இருப்பாங்க. இது வந்து இவங்களோட குணம். அதே மாதிரி 11 கூடியவன் சனி பகவான் என்பதால் நேர்மையான முறையில் சம்பாதிப்பாங்க, உழைச்சி சம்பாதிப்பாங்க. இவர்களுக்கு வந்து சம்பாத்தியம்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் ₹1 வாங்க மாட்டாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் உண்மையிலே யாரும் இருக்க மாட்டாங்க. இவர்களாக சம்பாதிச்சா உண்டு. 11 கூடியவன் சனி பகவான் என்பதால் இவங்களா ஏதாவது சம்பாதிச்சா தான் இவங்களுக்கு லாபமே தவிர இவர்களுக்குன்னு ஒரு வருமானம் என்பது ஏற்படாது. இவங்களா வந்து யாராவது உதவிங்கிறது ஏற்படாது. இவர்கள் வந்து சம்பாதிச்சு ஒவ்வொரு ரூபாயும் இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அந்த மாதிரியான ஒரு நிலை போன்றவை ஏற்படும். ஸோ மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் காதல் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வந்து நிறைய கற்பனை உலகத்தில் வாழ்பவர்களாக இருப்பார்கள். 5 கூடியவன் சந்திரன் என்பதால் பெரும்பாலும் எதெல்லாம் கற்பனை பண்ணுறாங்களோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணி இவர்களுக்குன்னு ஒரு உலகம் உருவாக்கி அதில் இவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் உருவாக்கி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி சந்தோஷப்படுவாங்க. நான் ஜெயிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து இவர்களுடைய இன்பில்டு குணம். இவர்களால் இந்த மாயையிலேருந்து வர முடியாது. இந்த மாயை தான் இவங்களை வழிநடத்தக்கூடிய சக்தி. அதனால் இவர்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. காரணம் என்னென்னா இவர்கள் அந்த மாய உலகத்திலே இருக்காங்க, இவங்க நிகழ் உலகத்திலே இல்லை. இவர்கள் அந்த உலகத்திலே தனக்கான சந்தோஷத்தை அடைந்து கொள்கிறார்கள், அந்த உலகத்திலே தனக்கான துக்கத்தை இவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். இவர்கள் இந்த உலகத்திலே இவங்க கிடையாது. ஸோ அதனால் 5 கூடியவன் சந்திரன் என்பதால் கற்பனா உலகத்தில் அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ், கதை புனைப்பவர்கள், இவர்கள் வந்து ஒரு ஸ்டோரி மேக்கப் பண்ணி பண்ணுறதெல்லாம் இவங்களை அடிச்சுக்க முடியாது. இவங்கள மாதிரி கதை சொல்ல ஒருத்தன் பிறந்து வரணும். ஸோ அவ்வளோ அழகாக கதை எழுதுவாங்க. இவர்கள் வந்து கதை, காப்பியம் இதெல்லாம் இவங்களுக்கு இன்பில்டாக வரும். ஏன்னா 4 கூடியவனாகவும் புதனும் வேறு அமைஞ்சிடறதுனால கவிதைகள் எழுதுவது, கற்பனை உலகத்தில் வாழ்வது இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சர்வசகஜம். ஸோ நெஞ்சு வலிக்கிறது, அதே மாதிரி அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா வந்து கூட இல்லாமல் இருக்கிறது, இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் அப்பா இருக்க மாட்டாங்க. மீனராசிக்காரர்களுக்கு அப்பா இல்லை. அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட அனுகிரகம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்பயுமே பிரச்சனையாகவே இருக்கும். மனைவியுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பிரச்சனையாக இருக்கும். அப்பானாலேயும் நன்மை கிடையாது, மனைவினாலேயும் நன்மை கிடையாது. இந்த 2 விஷயமே இவர்களுக்கு இருக்காது. மீனராசிக்காரர்களுக்கு 5, 7, 9 குரு இன்பில்டாகவே பார்க்கறதுனால பொதுவாகவே ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்பவர்களாக இருப்பார்கள். எப்பயுமே ஒரு சக்கரவர்த்தியை போலவே அவர்கள் வாழ்க்கை இருக்கும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சக்தி. சந்திரன் எப்பொழுதுமே ஒரு ராஜாவாகவே இவர்களை வாழ வைப்பார். உயர சம்பத்துகளையும் செல்வ வளங்களையும் கொடுத்துட்டே இருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண விஷயத்தில் இவங்களை அப்படியே கொட்டும். காரணம் என்ன அப்படின்னா மீனராசிக்காரர்களுடைய அம்சம். ஆனால் மீனராசிக்காரர்கள் பெரும்பாலும் வந்து வேலையை இழக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஒரு வேலையில் இருப்பாங்க, ஓஹோன்னு பேர் எடுப்பாங்க, அந்த வேலையை அப்படியே விட்டு வந்துடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அந்த ராசியுடைய குணம். 2 நட்சத்திரக்காரர்கள் வேலை விடுறவங்களாக இருப்பாங்க. ஒன்று கும்பராசிக்காரர்களுக்கான சதய நட்சத்திரத்துக்காரங்க பெரும்பாலும் வேலையை விட்டுருவாங்க, வேலையை விட்டுட்டு வீட்டிலே இருப்பாங்க. பெரும்பாலும் ரேவதி நட்சத்திரக்காரங்க வேலையை விட்டுட்டு வீட்டிலே இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட குணம். ஆனால் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்தாலுமே எல்லாரும் அவங்களுக்கு உதவி பண்ணி இவங்களை பெரிய ஆளாக்கி காப்பாற்றிடுவாங்க. ஆனால் சதய நட்சத்திரத்துக்காரங்களை காப்பாற்றுறது கஷ்டம். இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மீனராசிக்காரர்களும் பெரும்பாலும் உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. ராசியான நம்பர் 2, ராசியான நம்பர் 5, ராசியான நம்பர் 7 இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நம்பராக இருக்கும். ராசி இல்லாத நம்பர் இவர்களுக்கு 8. எதை செய்தாலும் இவர்கள் செவ்வாய்க்கிழமை செய்கிறது இவங்களுக்கு நல்லது. செவ்வாய் தான் இவங்களுக்கு அற்புதமான நாள். எதை செய்தாலும் திங்கட்கிழமை செய்கிறது இவங்களுக்கு நல்லது. ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது. தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். இவர்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வெள்ளை கலர் மட்டும்தான் அதிர்ஷ்டமான கலர், சிகப்பு கலர் அதிர்ஷ்டமான கலர். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.